நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா திருவிழா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் 12 சப்பரங்களுடன் சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தசரா திருவிழாவின் தொடக்கமாக பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் சூலம் மற்றும் வேதாளம் உருவம் இடம்பெற்றிருந்த கொடிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் வேத கோஷங்கள் முழங்க பூசாரிகள் கொடியை ஏற்றினர். முன்னதாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களில் வழியாக 8 ரத வீதிகளிலும் கொடிப்பட்டம் வீதி உலாவாக யானை சப்பரத்தின் மீது எடுத்து வரப்பட்டது. தசரா திருவிழாவை முன்னிட்டு அம்பாள் கோவில்களில் விரதம் இருந்து வரும் பக்தர்களுக்கு மாலை அணிந்து காப்பு கட்டினர். தொடர்ந்து 3ஆம் தேதி முதல் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன், ஸ்ரீ பேராத்து செல்வி, ஸ்ரீ தூத்துவாரி அம்மன் உட்பட 12 திருக்கோவில்கள் அடுத்த 3 நாட்களும் நவராத்திரி அலங்காரத்தில் அம்பாள் கொலுவில் வீற்றிருந்து சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். வருகிற விஜயதசமி அன்று 12 சப்பரங்களில் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து மகிஷாசூர சம்ஹாரம் நடைபெறுகிறது. கீழே போட்டு